மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸி அமர் அஃபீஷியல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப பேர் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு ஏஜ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதை போன வருஷம் வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கேவிஎஸ் சங்கடன் கொடுத்துருந்தாப்புல. அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதுதான் இது மெயின், ஓகேங்களா? இதுதான் போன வருஷத்துடைய கேவிஎஸ் சங்கடனுடைய கைட்லைன்ஸ், சரிங்களா? இதுதான் ஃபைனல் கைட்லைன்ஸ். இது போன வருஷம் 25-26 ஆன்வர்ட்ஸ், சரிங்களா? இதில் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். அப்ளிகேஷன் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இங்கே என்ன டவுட்டோ எல்லாமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதன்படி தான் அட்மிஷன் நடைபெறும், சரிங்களா? யாராவது மாற்றி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதை பார்த்துக்கோங்க, இதை படிச்சுக்கோங்க ஒரு தடவை, சரிங்களா? இதை படிச்சிங்கன்னா வந்துடும். இது டோட்டல் 17 பேஜஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா படிக்கலாம் நீங்கள். ஆனால் எலிஜிபிலிட்டி ஏஜ் என்ன, அதை மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ பேஜ் நம்பர் 4 போயிடுவோம். ஓகே மக்களே, இது வந்துருச்சு பாருங்கள். எலிஜிபிலிட்டி ஏஜ் ஃபார் அட்மிஷன், அதாவது எ சைல்டு மஸ்ட் 6 years ஓல்டு, சரிங்களா? ஃபார் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துட்டாங்களா? ஆன் 31st March. இது வருஷம் இந்த March 31க்கு தான் உங்கள் குழந்தைய எடுத்துக்கிறாங்க, ஓகேங்க? ஃபஸ்ட் கிளாஸ் படிக்க போகிறாப்புல அவங்களுக்கு சைல்டு போர்ன் இன் 1 April ஷுட் ஆல்சோ பி கன்சிடர், ஓகேங்களா? அந்த குழந்தையும் எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் அச்சப்பட தேவையில்லை, வந்துடும். இப்போ பாருங்கள் மக்களே, கிளாஸ் 1லேருந்து 10th வரைக்கும், இந்த 10th வரைக்கும் குழந்தைகளுடைய ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் 31 March 2026. ஸோ த இயர் ஆஃப் த அகாடமிக் செஷன் இதுதான் கேட்குறாங்க. இது போன வருஷத்துக்கு உள்ளது. அதனால் இதில் எந்த விதமான மாற்றங்களும் வரப்போகிறதில்ல. உங்கள் குழந்தை கிளாஸ் 1னா 6 year கம்ப்ளீட் பட் லெஸ் தென் 8 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 2னா 7 years பட் லெஸ் தென் 9 years ஆஃப் ஏஜ். அடுத்து கிளாஸ் 3க்கு 8 years பட் லெஸ் தென் 10 years. கிளாஸ் 4க்கு 9 years பட் லெஸ் தென் 11 years. 5க்கு 9 years பட் லெஸ் தென் 11 years. அடுத்து 6க்கு 10 years பட் லெஸ் தென் 12 years. 7த்துக்கு பாருங்கள் 11 years பட் லெஸ் தென் 13 years ஆஃப் ஏஜ். அடுத்து 8த்துக்கு 12 years பட் லெஸ் தென் 14 years. 9த்துக்கு பாருங்கள் 13 years பட் லெஸ் தென் 15 year ஏஜ். அடுத்து 10த்துக்கு 14 year பட் லெஸ் தென் 16 years ஏஜ். ஓகே மக்களே, இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு டேட் வைஸ் எந்த தேதிக்குள்ளே உங்கள் குழந்தை பிறந்திருந்தால் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அதையும் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். இதில் நான் சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு பால்வாட்டிகை 1க்கு எந்த குழந்தை 1/4/2022 முதல் 31/3/2023 எந்த குழந்தை பிறந்திருக்கோ அந்த குழந்தைக்கு பால்வாட்டிகை 1ல் அட்மிஷன் எடுத்துக்கலாம். அடுத்து 1/4/2021 முதல் 31/3/2022 எந்த குழந்தை இந்த டியூரேஷனில் பிறந்திருக்கோ அந்த குழந்தைக்கு பால்வாட்டிகை 2க்கு ஆஃப்லைனில் அட்மிஷன் எடுத்துக்கலாம். அடுத்து கிளாஸ் 1 எந்த குழந்தை 1/4/2018 1/4/2020 வரை பிறந்த குழந்தைகளுக்கு கிளாஸ் 1க்கான ஆன்லைன் அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம். கிளாஸ் 1க்கு மட்டும் ஒரே ஒரு தளர்வு கொடுத்துருக்காங்க, ஒரு நாளுக்கான தளர்வு. எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க 31/4/2020 போட்டிருப்பேன். ஆனால் இதில் மட்டும் 1/4 போட்டிருக்கேன். 1 April பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைய கிளாஸ் 1க்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2லேருந்து இந்த பிறந்திருந்துச்சுன்னா அந்த குழந்தை அட்மிஷன் எடுக்க முடியாது, சரிங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். அடுத்து கிளாஸ் 2க்கு 1/4/2017 31/3/2019 வரைக்கும் எந்த குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஆஃப்லைனில் கிளாஸ் 2க்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து கிளாஸ் 3க்கு 1/4/2016 முதல் 31/3/2018 இந்த காலகட்டங்களில் உங்கள் குழந்தை பிறந்தாங்கன்னா கிளாஸ் 3க்கு அட்மிஷபிள், எலிஜிபிள், சரிங்களா? ஆஃப்லைன். அடுத்து கிளாஸ் 4 1/4/2015 31/3/2017 அந்த குழந்தை பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் 4க்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம் ஆஃப்லைனில். அடுத்து கிளாஸ் 5. கிளாஸ் 4ல் என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்தோ அதே தான் கிளாஸ் 5க்கும் கொடுத்துருக்காங்க. 1/4/2015 முதல் 31/3/2017 ஆஃப்லைன் மோடு. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் உங்கள் குழந்தைய 5th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 6th ஸ்டாண்டர்டுக்கு 1/4/2014 முதல் 31/3/2016 வரை எந்த குழந்தை பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு கிளாஸ் 6க்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம் ஆஃப்லைனில். அடுத்ததாக கிளாஸ் 7க்கு 1/4/2013 இருந்து
31/3/2015 பிறந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு கிளாஸ் 7க்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம் ஆஃப்லைன் வழியாக. அடுத்ததாக கிளாஸ் 8க்கு வந்து 1/4/2012 முதல் 31/3/2014 வரை எந்த குழந்தை பிறந்திருக்காங்களோ அவர்களுக்கு 8th கிளாஸ்க்கான அட்மிஷனை ஆஃப்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து கிளாஸ் 9க்காக எந்த குழந்தை 1/4/2011 முதல் 31/3/2013 வரை பிறந்திருக்கீங்களோ அந்த குழந்தைக்கு கிளாஸ் 9க்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம் ஆஃப்லைன் வாயிலாக. அடுத்ததாக மக்களே கிளாஸ் 10க்கு 1/4/2010 முதல் 31/3/2012 வரை எந்த குழந்தை பிறந்திருக்கீங்களோ அந்த குழந்தைக்கு 10வதுக்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம். மக்களே இதில் ஒரு முக்கியமான விஷயம், கிளாஸ் 2லிருந்து கிளாஸ் 10 வரைக்கும் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் ஃபார்ம் தான் கொடுக்க வேண்டியது வரும். இன்னொன்று வந்து யார் ஒருத்தவங்க கிளாஸ் 9க்கான அட்மிஷனை எடுக்க போகிறீங்களோ அந்த குழந்தைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். மக்களே இதில் பாருங்கள், நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, consequent upon the change in the minimum and maximum age for admission introduced for class 1 in session 2022-23, progressive change in the age limit for appropriate classes will be continue in future. அதாவது 2022-23 கல்வியாண்டில் கொண்டு வரப்பட்டது இந்த அதிகபட்சம் என்ன ஏஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சருக்கு இதுதான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டீட்டெயிலாம் ஃபுல்லாக மேலே கொடுத்துருக்காங்க. இந்தபடி தான் கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு உங்களுக்கு வந்து அட்மிஷன் எந்தெந்த கிளாஸுக்கு எவ்வளோ அட்மிஷன் தேவை, என்ன ஏஜ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஏஜ் படி தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 2 years கேஸ் இன் சில்ட்ரன். யாருன்னா சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட், டிஎஃப் கோட்டாவில் வராங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளுக்கானது இது. சரிங்களா? அந்த குழந்தைகளுக்கு 2 வருஷத்துக்கான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜில். சரிங்களா? அடுத்து பாருங்கள், there is no age restriction for admission class 11th provided the student in the seeking admission in the year passing. There is no age restriction for admission class 11th provide the student in seeking admission in the year of passing class 10th examination. Similar, there will be no upper and lower age limit for admission to class 12th provided has been no break in the continuous study in the student after passing class 11th. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற ஆண்டில் மாணவர்கள் கோரினால் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு எந்த வயது வரம்பும் இல்லை. சரிங்களா? அவங்க கேட்டாங்கன்னா இல்லை. அதே போல் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு மாணவர்கள் தொடர்ச்சியாக படிப்பில் எந்த இடையூறும் இல்லாத பட்சத்தில் 12ஆம் வகுப்புக்கு எந்த விதமான வயது வரம்பும் இருக்காது. அதை தான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா மக்களே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஏஜ் லிமிட். ஸோ இதை வச்சு தான் உங்கள் குழந்தைய சேர்க்கணும் நீங்கள் உங்கள் பள்ளியில். ஸோ ரொம்ப கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் கேட்க மாட்டீங்க இந்த விஷயத்த. ஓகே மக்களே, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் திருப்பி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.